அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் முதல் லெசன் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும். இந்த லெசன்லேருந்து ஒரு முக்கியமான 54 வினாக்கள் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி 7th இப்போ முடிக்க போகிறோம். தமிழில் 6th 7th 8th 9th முடிச்சிட்டோம். அதற்குரிய 10th இன்று முதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு ஸ்டாண்டர்டு வைஸாக 6th சயின்ஸு அளவீடுகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு நல்லா பயன்படுத்திக்கங்க. வாங்க முதல் கேள்வி பாருங்கள். இடைக்கால இந்தியாவில் இயற்றப்பட்ட கவிதைகள் எந்த சமயத்தை சார்ந்தவை? இடைக்கால இந்தியாவில் இயற்றப்பட்ட கவிதைகள் பார்த்திங்கன்னா பல்வேறு சமயங்களை சார்ந்தவை. அதாவது குறிப்பிட்ட சமயம் இல்லாமல் பல்வேறு சமயங்கள் சார்ந்தவையாக இருந்தன. கீழ்கண்டவற்றுள் வாழ்வின் இடர்பாடுகளிலிருந்து காத்து முக்தியை அருளுமென பக்தி இயக்கம் எதனை நம்பியது? கீழ்கண்டவற்றுள் வாழ்வின் இடர்பாடுகளிலிருந்து காத்து முக்தியை அருளுமென பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா முழுமையான பக்தியை நம்பியது. கீழ்கண்டவற்றுள் எதைவிட பக்தி மார்க்கம் சிறந்ததென பகவத்கீதை கூறுகிறது? எதைவிட பக்தி மார்க்கம் சிறந்ததுன்னு பகவத்கீதை கூறுகிறதுன்னு பாருங்க. ஆப்ஷனில் ஞான மார்க்கம், கர்மா மார்க்கம். இதுதான் பக்தி மார்க்கத்தை விட ஞான மார்க்கம் கர்மா மார்க்கத்தை விட பக்தி மார்க்கம் சிறந்ததென பகவத்கீதை கூறுகிறது. தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட பக்தி இயக்கம் கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா கடவுளர்களை புகழ்ந்து பாடுதல், மத சின்னங்களை அணிதல், அடையாளங்களை சுமந்து செல்லல், இவை அனைத்தும் உள்ளடக்கியதாக இருந்தது. தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றிய தத்துவம் எது? தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றிய தத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூபி தத்துவமாகும். எதனை செய்தால் மட்டுமே உலக பிணைப்புகளிலிருந்து ஒரு பக்தன் விடுபட முடியும் என்று சூபிகள் கருதினர்? எதனை செய்தால் மட்டுமே உலக பிணைப்புகளிலிருந்து ஒரு பக்தன் விடுபட முடியும் என்று சூபிகள் கருதினர்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் யார்? இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் என்று கூறியவர் ஹரிதாஸ். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் யார்? அதாவது சிறப்பாக முன்னெடுத்தவர்கள் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் ஆவார்கள். நாயன்மார்கள் எத்தனை பேர், ஆழ்வார்கள் எத்தனை பேருங்கிறது கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சாதிய நிலைகளை சாடி சமத்துவத்தை முன்னிறுத்தியதற்கான முக்கிய காரணம் என்ன? ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சாதிய நிலைகளை சாடி சமத்துவத்தை முன்னிறுத்துவதற்கான முக்கிய காரணமாக இருந்தது பௌத்த சமண தாக்குதல்களை எதிர்கொள்ளதான் முக்கிய காரணமாக அமைந்தது. 12 தமிழ் ஆழ்வார்கள் பின்வரும் எதற்காக நன்கறியப்பட்டவர்கள் ஆவார்கள்? தமிழ் ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா எதற்கானங்கன்னா அழிவில்லா பாடல்களுக்கு நன்கு அறியப்பட்டவர்கள் ஆவார்கள். யாருடைய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது? அது யாருடைய பாடல்கள்னா நம்மாழ்வார்களின் பாடல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம் என தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வி தவறுன்னு தான் நினைக்கிறேன். தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்தவர் யார்? தாய் யசோதையின் இடத்தில் தன்னை நிறுத்தி, அதாவது இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை பாடியவர் விஷ்ணு சித்தர் ஆவார். ஆண்டாள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆண்டாள் இந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிபவள் என பொருள்படும். பின்வரும் யார் மீதான காதலை ஆண்டாள் தன் பாடலில் வெளிப்படுத்தியுள்ளார்? அது யார் மீதான பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் மீதான காதலைத்தான் ஆண்டாள் தன் பாடலில் வெளிப்படுத்தியுள்ளார். பின்வருபவர்களுள் முதல் 3 ஆழ்வார்களுள் அல்லாதவர் யார்? இது நம்ம பொய்கை பூதம் பேய் அப்படின்னு ஷார்ட்கட்டில் பார்த்துருப்போம். இவங்க 3 பேருமே முதலாழ்வார். பெரியாழ்வார் பார்த்தீங்கன்னா 3 ஆழ்வார்களுள் அல்லாதவராவார். தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்யப்படும் நாயன்மார்கள் யாவர்? யாருன்னு பாருங்க. மும்மூர்த்திகள் தான் தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்யப்படும் நாயன்மார்கள் ஆவார்கள். 12 திருமுறையில்
நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல்கள் எத்தனை? 12 திருமுறையில் பார்த்தீங்கன்னா 11 நூல்கள் உள்ளன. ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் எனும் தத்துவத்தை கை கொண்டவர் யார்? ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் எனும் தத்துவத்தை கை கொண்டவர் ஆதிசங்கரர் மற்றும் சங்கராச்சாரியார் அவர்கள் ஆவார்கள். பின்வரும் எந்த இடத்தில் ஆதிசங்கரர் மடம் நிறுவப்படவில்லை? இந்த இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா காசியில் ஆதிசங்கரர் மடம் நிறுவவில்லை. பத்ரிநாத், துவாரகா, பூரியில் அமைந்துள்ளது. பின்வரும் எந்த நூலுக்கு ஆதிசங்கரர் உரை எழுதியுள்ளார்? ஆதிசங்கரால் உரை எழுதப்பட்ட நூல் பிரம்ம சூத்திரமாகும். ராமானுஜர் எந்த நூற்றாண்டை சேர்ந்த வைணவ திருத்தொண்டர்? ராமானுஜர் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வைணவ திருத்தொண்டராவார். ராமானுஜர் முன்வைத்த தத்துவம் எது? ராமானுஜம் இவர் விசிஷ்டாத் வைதம் என்ற தத்துவத்தை முன்வைத்தார். கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் யார்? கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் ராமானுஜர். விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லக்ஷ்மியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவம் என்று அழைக்கப்படுகிறது. புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய இடம் எது? புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய இடம் காஞ்சியாகும். பின் வருவனவற்றுள் தென்கலையினர் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர்? தென்கலையினர் பார்த்தீங்கன்னா தென்கலையினர் அவங்க திவ்ய பிரபந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். சைதன்ய மகாபிரபுவுடன் தொடர்புடைய இயக்கம் எங்கு உருவானது? சைதன்ய மகாபிரபுவுடன் தொடர்புடைய இயக்கம் வங்காளத்தில் உருவானது. கோவர்த்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தவர் யார்? கோவர்த்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோயிலை அமைத்தவர் வல்லபாச்சாரியார் அவர்கள். பார்வை திறனற்ற கவிஞர் மற்றும் இசைக்கலைஞர் யார்? பார்வை திறனற்ற கவிஞர் மற்றும் இசைக்கலைஞர், இது கேட்கப்பட்ட கேள்வி. சூர்தாஸ் அவர்கள். புகழ்பெற்ற பஜன் பாடல்கள் மூலம் பிரபலமானவர் யார்? புகழ்பெற்ற பஜன் பாடல்கள் மூலம் பிரபலமானவர் மீராபாய் அவர்கள். யாருடைய பாடல்கள் பல இரவு முழுவதுமாக நடைபெறும் விழாக்களில் இன்றளவும் தொடர்ந்து பாடப்படுகின்றன? யாருடைய பாடல்கள் பல இரவு முழுவதுமாக நடைபெறும் விழாக்களில்? அது பார்த்தீங்கன்னா துளசிதாசர் பாடல்களாகும். விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்த ஆன்மீக பாடல்கள் இயற்றியவர் யார்? விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்த ஆன்மீக பாடல்கள் இயற்றியவர் துக்காராம். வங்காளத்திற்கு சைதன்ய தேவா எவ்விதமோ அதை போன்றே மகாராஷ்டிராவிற்கு விளங்குபவர் யார்? வங்காளத்திற்கு சைதன்ய தேவா, மகாராஷ்டிராவிற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்காராம் ஆவார். யோக பயிற்சி, தோற்ற அமைவுகள், இந்திய இசை, நடனம் ஆகியவற்றை கை கொண்ட இயக்கம் எது? யோக பயிற்சி, தோற்ற அமைவுகள், இந்திய இசை, நடனம் ஆகியவற்றை கைகொண்ட இயக்கம் சூபியிசம் ஆகும். சூபி துறவிகள் சூபிக்கல் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? சூபி துறவிகள் சூபிக்கல் என்று அழைக்கப்பட காரணம் அவங்க சொரசொரப்பான கம்பளி ஆடை அணிந்ததால். இடைக்கால இந்தியாவைச் சேர்ந்த சூபிக்கள் எத்தனை முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர்? இடைக்கால இந்தியாவைச் சேர்ந்த சூபிக்கள் பார்த்தீங்கன்னா 3 முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர். யாருடைய நினைவிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீரில் சரிப் தர்கா என்ற இடத்தில் அமைந்துள்ளது? யாருடைய நினைவிடம் சரிப் தர்கா என்னும் இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மொய்னுதீன் சிஸ்டியோட நினைவிடமாகும். டெல்லியின் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த எண்ணற்ற நபர்கள் பின்பற்றிய துறவி யார்? டெல்லியின் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த எண்ணற்ற நபர்கள் பின்பற்றிய துறவி நிஜாமுதீன் அவுலியா என்ற துறவியாவார். சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்த சூபியான அப்துல் வஹீத் அபு நஜீப் எந்த நாட்டை சார்ந்தவர்? சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்த சூபியான அப்துல் வஹீத் அபு நஜீப் எந்த நாட்டை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஈரான் நாட்டை சார்ந்தவராவார். வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட ராமநந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டவர் யார்?
வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டவர் கபீர் ஆவார். யாருடைய கருத்துக்கள் இந்து சமூகத்திற்கு குறிப்பாக கீழ்நிலை சாதிகளைச் சேர்ந்தோருக்கு ஏற்புடையதாய் அமைந்தன? அது யாருடைய கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா கபீருடைய கருத்துக்கள். கபீரின் பாடல்கள் எந்த மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையாகும்? கபீரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்ட பாடல்களாகும். குருநானக் பிறந்த இடம் எது? குருநானக் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா லாகூருக்கு அருகில் உள்ள கிராமத்தில் பிறந்தார். குருநானக் இயற்கை எய்திய ஆண்டு எந்த ஆண்டு? குருநானக் அவர்கள் 1539ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். யாருடைய 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறது? அது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் அவருடைய பிறந்த நாளை 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்றை கட்டியிருக்கிறது. தன்னை பின்பற்றுவோர் அமைதிக்காகவும் வீடு பேற்றிற்காகவும் கடவுளை நினைந்து தியானம் செய்யும்படி கூறியவர் யார்? அமைதி வீடு பேருக்காக கடவுளை நினைத்து தியானம் செய்யும்படி கூறியவர் குருநானக் அவர்கள். சீக்கிய மதம் எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது? சீக்கிய மதம் தோன்றிய நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட மதமாகும். யாருடைய பக்தர்கள் தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர்? தர்மசாலையில் அப்படிங்கிற ஓய்வு விடுதியில் கூடிய பக்தர்கள் குருநானக்கின் பக்தர்கள் ஆவார்கள். குருநானக் தனக்கு பின் யாரை குருவாக நியமித்தார்? குருநானக் தனக்கு பின் லேனா என்பவரை குருவாக நியமித்தார். யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது? அது பாகல் எனப்படும் திருமுழக்கு செய்யும் முறை யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும்? கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பின் கருத்துக்களை பரப்பிய அமைப்பு எது? புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பின் கருத்துக்களை பரப்பிய அமைப்பு கால்சா அமைப்பாகும். சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி யாருடைய ஆதரவால் தக்க வைக்கப்பட்டது? சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி இந்து அரசர்களால் தக்க வைக்கப்பட்டது. பக்தி இயக்க கோட்பாடுகளின் தாக்கத்தின் விளைவாய் தமிழ் எவ்வாறு மாற்றமடைந்தது? பக்தி இயக்க கோட்பாடுகளின் தாக்கத்தின் விளைவாய் நம்ம தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா சமய இலக்கியமாக மாற்றம் அடைந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களிலிருந்து ஒரு முக்கியமான 54 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.